அலைக்கும். இன்னைக்கு நான் ஒரு சின்ன ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சு போட்டு பேப்பருக்கு வரப்போறேன். அது என்ன விஷயம் என்றால், நான் தலைப்பு போட்டிக்கிறேன் பாருங்க, சேர்வைகளின் அயன் பங்கீட்டு வலுத்தன்மை என்று சொல்லி. ஆகவே நாங்கள் இந்த பொதுவாக இந்த சேர்வைகள்ல அயன் பங்கீட்டு வலுத்தன்மையை நாங்கள் இனம் காண போறோம். இந்த சேர்வைகள்ல இந்த அயன் பங்கீட்டு வலுத்தன்மை இனம் காண்றதுக்கு ஒரு ஐடியா சொல்லி தரப்போறேன். நான் உங்களை கேட்டு ஒரு ஐடியா சொல்லி தரப்போறேன். உங்களுக்கு தெரியும் பொதுவான ஒரு மின்னெதிரியல்பு வரிசை நான் இங்க எழுதுகிற ஒரு பொதுவான ஒரு மின்னெதிரியல்பு வரிசை. இந்த மின்னெதிரியல்பு வரிசையை நான் ஐதரசன்ல முடிவிக்காம போரோன், பெர்லியம், அலுமினியம், மெக்னீசியம், லித்தியம், சோடியம், பொட்டாசியம், பிரென்சியம் வரையில போயிட்டு இருக்கிறேன். இங்கால ClO4 மைனஸ், இப்பக்கு முன்னால NO3 மைனஸ், SO4 மைனஸ், ClO4 மைனஸ் வரையில வந்திருக்கிறேன். ஆகவே ஒரு முழுமையான ஒரு மின்னெதிர்த்தன்மை வரிசையோட நான் எழுதியிருக்கிறேன். ஒரு முழுமையான ஒரு மின்னெதிர்த்தன்மை வரிசையோட எழுதி போட்டுத்தான் நான் இங்க சேர்வைகள்ல அயன் பங்கீட்டு வலுத்தன்மையை நான் ஆரம்பிக்க போறேன். ஆகவே இங்க நான் சேர்வைகள்ல அயன் பங்கீட்டு வலுத்தன்மையை ஆரம்பிக்கிறதுக்கு முதலாவது அவங்களுக்கு இந்த மின்னெதிரியல்பு வரிசை முழுமையாக ஒரு ஐடியா இருக்க வேணும். இந்த பாடமாக்க தேவையில்ல, ஒரு ஐடியா, ரஃப்பான ஒரு ஐடியா முதல்ல அவங்களுக்கு இருக்க வேண்டும். ஆகவே அவட பக்கத்துல தாளம் ஏதாவது இருந்தால் முடியும் என்றால் ஒரே லைன்ல மார்க் பண்ணிக்கொள்ளும். கையில தாளம் ஏதாவது இருந்தால், ஒரு கலண்டர் தாளோ ஒரு பேப்பர் தாளோ இருந்தால் ஒரே லைன்ல மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. அல்லது கொப்பியில் அடுத்த பக்கம் திருப்பி 2 பேஜ உண்டா எடுத்து 2 பேஜ உண்டா எடுத்து ஒரே லைன்ல மார்க் பண்ணுங்க. வேறு வேறு லைன்ல மார்க் பண்ணி உங்களுக்கு விளங்காது. வேறு லைன்ல மார்க் பண்ணி விளங்காது. நான் எழுதிக்கிற போல ஒரே லைன்ல மார்க் பண்ணு. நான் ஏறி இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரே லைன்ல எழுதுறது காரணம் சொல்ல போறேன். ஒரே லைன்ல எழுது. 6 விதமான இயல்புகளை பிரிக்க போறேன் பாரு. 6 விதமான இயல்புகளை பிரிக்க போறேன். இந்த வகை கொண்டு ஐதரசனின் இயல்புகள் பிரிக்க போறேன். ஐதரசன் இயல்புக்கு நான் வரப்போறேன். முதலாவது ஐதரசன் இயல்புக்கு எப்படி வரப்போறேன்னு சொன்னால், நீ விளங்க வேணும். ஐதரசன் இங்க இருக்கிறாய், ஐதரசன் இங்க இருக்குது. மின்னெதிரியல்பு மிகவும் புரிந்தவர் எங்க இருக்கிறாரு? இங்க இருக்கிறாரு. ஆகவே இவங்க 2 பேரும் உருவாக்குற சேர்வையை நான் பார்க்கிறேன். பார்த்தால் அந்த சேர்வையை யாரு? HClO4 ஒரு பங்கீட்டு வலு சேர்வை. என்ன முதலாவது இயல்பு பாரு. ஐதரசன் இந்த அலோக பக்கத்துல, உலோக பக்கம் அல்ல பிள்ளை, அலோக பக்கத்துல முதலாவது உருவாக்குற சேர்வை. இந்த பெரிய இவ்வளவு பெரிய கெப் என்ன சேர்வை பிள்ளை? ஒரு பங்கீட்டு வலு சேர்வை. நல்லா ஞாபகம் வச்சு. இவ்வளவு பெரிய கெப் பங்கீட்டு வலு சேர்வை. இவ்வளவு பெரிய சேர்வை பங்கீட்டு வலு சேர்வை என்றால் நீ எடுக்க வேண்டிய முடிவு அப்ப HClO4 மட்டுமல்ல, H2SO4, HNO3, HF, H2O, இதுல PH3 வரையில யாவும் பங்கீட்டு வலு சேர்வைகள். இந்த கதை விளங்கிட்டா HClO4 பங்கீட்டு வலு சேர்வை என்றால் HClO4க்குள்ள மின்னெதிரியல்பு வேறுபாட்டை விட இங்கால H2SO4, HNO3, HF, H2O, HCl, NH3, HBr, HI, H2S, CH4, PH3 யாவும் அவங்கள விட ஒரு படி குறைவு மின்னெதிரியல்பு வேறுபாட்டு. யாவும் அவங்கள விட
ஒரு படி குறைவு மின்னெதிரியல்பு வேறுபாட்டுல. ஆகவே அவங்க கட்டா இப்ப ClO4 பங்கிருந்தால் அதுக்கு இடையில வர எல்லாருமே பங்கிரு. இது மட்டுமல்ல, Hக்கும் ClO4 மைனஸுக்கும் இடையில வேற யாரு ரெண்டு மூலகங்கள் சேர்ந்து சேர்வே உருவாக்கினாலும் அவங்க யாவும் பங்கிட்டு சேர்ந்து. இன்னொரு விஷயம், எப்படி Hக்கும் ClO4 மைனஸுக்கும் இடையில வேற யாராவது இரண்டு பேர், உதாரணமாக ICl3 மேலும் ICl3 அங்கால NCl3 NBr3 அங்கால வேற என்ன சொல்லலாம். இப்படி இவங்களுக்கு இடையில வேற யாரு உருவாக்கினாலும் யாவும் பங்கீட்டு வலு சேர்வீர்கள். அதாவது ஐதரசன் இங்க ஐதரசன் இந்த பக்கத்துல யாரோடையுமே அயல் சேர்வை உருவாக்க முடியாது. கோவைக்கெல்லாம் இல்ல, ஐதரசன் வேற யாரோடையுமே சேர்வையை உருவாக்க முடியாது, அயல் சேர்வையை உருவாக்க முடியாது. முதலாவது நான் சொன்ன இயல்பு ஐதரசன் இயல்பு முதலாவது இயல்பு நான் படிச்சேன். நான் இப்ப சொன்ன முதலாவது இயல்பு ஐதரசன் இயல்பு. இரண்டாவது வகைக்கு நான் வரதுக்குள்ள வகை 2 நல்லா பாரு. வகை 2 நான் கலைக்க போறேன். அவனோட தாக்கத்தொடர்ல அவனோட ஆவர்த்தன அட்டவணையில ஐதரசன், லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம் இருக்குது. அப்ப குரூப் 1ல இப்ப ஐதரசன் முடிஞ்சிட்டு லித்தியத்துக்கு வர லித்தியத்தே இயல்புகள் வர லித்தியத்தின் இயல்புகள் வந்தால் இந்த இரண்டாவது இயல்பு வந்துக்குள்ள யாரு லித்தியத்தின் இயல்புகளுக்கு நான் வரேன். இப்ப லித்தியம் எங்க இருக்குதா, இந்த பக்கத்துக்கு லித்தியம் இங்க இருக்கு. லித்தியம் இங்கால முதலாவது சேர்வு உருவாக்கலாம். மெக்னீசியம் இல்லாத, அலுமினியம் இல்லாத, பெரிலியம் இல்லாத, போரோன் இல்லாத ஐதரசன். அப்ப இந்த சேர்வை நாங்க பார்க்கிறோம். இந்த சேர்வை பார்த்தால் இது ஒரு அயன் சேர்வு. LiH LiH ஓர் அயன் சேர்வை. லித்தியம் இந்த அலோக பக்கத்தில் உள்ள குறைந்த மின்னெதிரியல்புள்ள ஐதரசனோடு உருவாக்குற சேர்வு, அது ஒரு அயன் சேர்வை. LiH ஒரு அயன் சேர்வை என்றால் இப்படி சொல்லுவாங்க. LiH ஒரு அயன் என்றால் அங்கால லித்தியம் உருவாக்குற எல்லா சேர்வையும், உதாரணமா Li2S, அங்கால Li, அங்கால LiBr, அங்கால Li3N, அங்கால அப்படி போயிட்டு LiClO4 வரையில யாவும் அயன். அது விளங்கினா சொன்னது அது விளங்க. LiH அயனண்டா, இந்த கெப்பே அயனண்டா, இங்கால வரவன் அதை விட கூடிய கெப், அதை விட கூடிய மின்னெதிரியல்பு வித்தியாசம், அதை விட கூடிய மின்னெதிரியல்பு வித்தியாசம் என்றால் கட்டாயம் அவர்களை விட அயன் தன்மை இங்கால வர LiH விட அயன் தன்மை கூடிக்கொண்டே போகும் பிள்ளைகள். அவர்களை விட அயன் தன்மை கூடிக்கொண்டே போகும். ஆகவே LiH அயன் என்று சொல்றது இதுக்கு இங்கால உள்ள யாரோட லித்தியம் சேர்வை உருவாக்கினாலும் அவன் கட்டாயம் அயனா இருக்கும். இப்ப LiH அயன் என்றால் சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம். அப்ப இந்த இடத்துல விளங்கிட்டு, அதாவது இங்க இவங்களே லித்தியத்திலே அயன் என்றால் சோடியம் அதை விட கூட, பொட்டாசியம் அதை விட கூட வித்தியாசம். ஆகவே NaH, KH, RBH, CSH என்பன யாவும் LiH-லும் அயன். LiH-லும் கூடிய
அயன் சேர்வைகள். அதாவது என்ன முடிவு என்னென்றால் லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம் என்பவற்றில் அனைத்து சேர்வைகளும் அயன் சேர்வைகளாகும். அதாவது இங்க நீ விலகிக் கொள்ள வேணும், லித்தியத்தாலேயே ஒரு பங்கிட்டுள் சேர்வையை உருவாக்க முடியாது என்றால் சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியத்தால ஒருபோதும் முடியாது. லித்தியம் உருவாக்குற சேர்வைகள் யாவும் அயன் என்றால் சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம் அதை விட அயன் சேர்வை. கீழ்நோக்கி அயன் தன்மை அதை விட கூடிக்கொண்டே போகும். அப்ப நாங்க இரண்டாவது இயல்பு பார்த்தாச்சு, 2 இயல்பு பார்த்தாச்சு. முதலாவது ஐதரசன் இயல்பு பார்த்தாச்சு. HClO ஒரு பங்கீட்டு சேர்வை என்றால் அதுக்குள்ள வரக்கூடிய யாவும் பங்கீடு பார்த்தோம். இந்த பக்கத்துல இங்கால LiHA ஒரு அயன் என்றால் இந்த Hக்கு பிறகு யாரோட உருவாக்கினாலும் யாவும் அயன் என்று பார்த்தோம். லித்தியமே அயனாக இருந்தால் சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம் எல்லா சேர்வைகளும் அயன் சேர்வை. இயற்கையில லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம் இவர்களால இங்கால பங்கீட்டு சேர்வைகளை உருவாக்க முடியாது. யாவும் அயன் சேர்வைகள். நான் நோட்ஸ் அனுப்பி விடுறேன், யோசிக்குவாங்க. நோட்ஸ் நான் அனுப்பி விடுறேன். இப்ப நீ ரப்பாக யோசி, அவ்வளவுதான். நோட்ஸ் நான் உனக்கு அனுப்பி விடுறேன், ரப்பாக யோசிங்க. HClO பங்கிடா HCl என்ன செய்யணும் யோசிக்கிறோம்ப்பா. HClO ஒரு பங்கீட்டு சேர்வை என்றால் அதுக்கு இடையில வர யாராவது என்ன சேர்வை யோசிக்கணும். இவ்வளவு பெரிய கெப்பே பங்கீட்டு சேர்வைன்னா இடையில வர எல்லாமே என்ன சேர்வைகள்? யாவும் பங்கீட்டு வலு சேர்வைகள். ரைட். இரண்டாவது இயல்பை படிச்சாச்சு. இரண்டாவது இயல்பை நாங்க படிச்சாச்சு. 6 இயல்பு தான் நான் கதைக்க போறேன். 6 இயல்பு தான் கதைக்க போறேன். வகை 3 நான் கதைக்க போறேன். இரண்டாம் கூட்டம் பெர்லியற்ற இயல்பு. பெர்லியத்தை பத்தி கதைக்க போறேன். அதை நான் அழிக்கிறேன், அழிச்சு போட்டு பெர்லியற்ற இயல்பை கதைக்க போறேன். பார்ப்போம். வகை 3 பெர்லியத்து இயல்புகள். பெர்லியத்து இயல்புகளை கதைக்க போறேன். இங்க பெர்லியம் இருக்கு. இப்ப நல்லா பார்த்துக்கோ. பெர்லியத்தை நான் இயல்பு கதைக்க போறேன். பெர்லியத்துல இயல்புல நீ விளங்க வேணும், இந்த போர்டர் விளங்க வேணும். BeO ஒரு பங்கீட்டு வலு சேர்வை. அதே நேரம் BeF2 ஒரு அயன் சேர்வை. இதுதான் போர்டு. அப்ப BeF2 ஒரு அயன் சேர்வை என்றால் நல்லா போர்டர் விளையும். BeF2 ஒரு அயன் சேர்வை, BeO ஒரு பங்கீட்டு வலு சேர்வை. இங்க என்ன போர்டர்? BeO பங்கீட்டு வலு சேர்வை, BeF2 ஒரு அயன் சேர்வை. அப்ப யாராவது சொல்லுவாங்க பெர்லியத்துக்கு இந்த பக்கத்துல உள்ள அயன் சேர்வைகள் யார்? BeF2 அயன் என்றால் BeNO3 twice அயன், BeSO4 அயன், BeClO4 twice அயன். இவ்வளவுதான் அயன் சேர்வை. அதாவது
அதாவது BeF2 BeNO3 twice BeSO4 BeClO4 twice என்பன மட்டும் அயன் சேர்வைகளாம். அயன் சேர்வைகளாம். அது விளங்கினா BeF2 ஒரு அயன் என்றால் BeF2 ஒரு அயன் என்றால் இங்க உள்ள நாலுமே அயன். அப்ப இயற்கையில பெரிலியம் உருவாக்குற அயன் சேர்வைகள் BeF2 BeNO3 twice BeSO4 BeClO4 twice. இந்த நாலு பேரும் அயன். இப்ப BeO பங்கீடு என்றால் அதுக்குள்ள உள்ள எல்லாருமே பங்கீடு. மேலும் BeO பங்கீடு என்றால் BeCl2 பங்கீடு, அகல BeBr2 பங்கீடு, BeI2 பங்கீடு, இப்படி வந்து BeH2 வரையில வரும். என்பன யாவும் பங்கீட்டு வல்லு சேர்வைகளாம். சில நேரம் உருவாக்காத சேர்வைகள் இருக்குது. எல்லாரோடையும் சேர்வு உருவாக்கணும் கட்டாயம் இல்லை. எல்லாரோடைய சேர்வு உருவாக்கணும் என்று கட்டாயமும் இல்லை. அப்ப நான் சொன்ன விஷயங்கள் நல்லா விளையாடும். பெர்லியத்துல போர்டர் வந்து BeO வந்து ஒரு பங்கீட்டு சேர்வை, BeF2 ஒரு அயன் சேர்வை. BeF2 ஒரு அயன் சேர்வை என்றால் அங்க நாலே அயன் சேர்வை தான் இருக்கு. ஒன்று BeF2, அங்கால BeNO3 twice, அங்கால BeSO4, அங்கால BeClO4 twice. இந்த நாலு பேர் மட்டும் அயன் சேர்வை. அதுக்கு முன்னால BeO பங்கீடு என்றால் இதை விட குறைவாக உள்ள எல்லாருமே பங்கீடு. இதே பங்கீடு என்றால் BeOவே ஒரு பங்கீட்டு சேர்வை என்றால் BeOவே ஒரு பங்கீட்டு சேர்வை என்றால் அதுக்கு முன்னால் உள்ள அனைத்து கெப்பும், அதுக்கு முன்னால் உள்ள அனைத்து மூலகங்களை உருவாக்குற சேர்வைகளும் கட்டாயம் பங்கீட்டு சேர்வை தான். ஆகவே இதுதான் மூணாவது இயல்பு வகை 3 நான் பார்த்தேன். வகை 3. நாலாவது பார்க்க போறேன் மெக்னீசியத்தின் இயல்பு பார்க்க போறேன். நாலாவது நான் பார்க்க போறேன் மெக்னீசியத்தின் இயல்புக்கு நான் வர போறேன். அவைகளை அழிக்கிறப்ப அழிச்சு போட்டு மெக்னீசியத்தின் இயல்புக்கு நான் வரேன். எங்க மெக்னீசியம் இருக்குது? வகை 4 MgA இயல்புகள் வாங்க. MgA இயல்புகளுக்கு வந்தால் வகை 4 மெக்னீசியம் இயல்புகளுக்கு வந்தால் பார்ப்போம். மெக்னீசியத்தால இங்கே முதல்ல சேர்வு உருவாக்கக்கூடியவங்க யாரு? மெக்னீசியம் அலுமினியத்தை உருவாக்காது, பெரிலியத்தை உருவாக்காது, போரனோடு உருவாக்காது, ஐதரசனோடு உருவாக்கும். ஆகவே இது ஒரு அயன் சேர்வு. அயன் சேர்வு முதலாக குறைந்த இந்த கெப்பை. ஆகவே இங்கு NgH2 ஓர் அயன் சேர்வை. இந்த MgH2 ஒரு அயன் என்றால் MgH இங்கால் உள்ள யாரோட உருவாக்கினாலும் யாவும் அயன். அதாவது இப்ப MgH2 அயன் அங்கால இதோட உருவாக்காது. இங்க Mg2s அயன், Mgs அயன், Mgi2 அயன், Mgbr2 அயன், அப்படியே போயிட்டு MgClO4 twice. யாவும் அயன். இப்ப மெக்னீசியத்துல H2A அயன் என்றால் கால்சியம் ஸ்ட்ரோன்சியம் பேரியம் அவர்களை விட அயன் தன்மையாக இருக்கு. ஏன்னா மெக்னீசியத்துக்கு முன்னால கட்டாயம் வரணும் கால்சியம் ஸ்ட்ரோன்சியம் பேரியம், மெக்னீசியத்துக்கு முன்னால கட்டாயம் வரணும். அப்ப அதை விட கெப் கூட
மேலும் CaH2 அங்கால SrH2 BaH2 என்பன MgH2 இலும் அயன் சேர்வைகளாம். கூடிய அயன் சேர்வைகளாம். எனவே மெக்னீசியம், கால்சியம், ஸ்ட்ரோன்சியம், பேரியம் என்பவற்றின் சேர்வைகள் யாவும் அயன். கீழ் நோக்கி என்ன செய்யும்? அயன் தன்மை அதிகரிக்கும். நாலாவது விஷயம் விளங்கி நடப்பார். இங்கு நான் சொல்ல வந்த நாலாவது விஷயம் விளங்கி நடப்பார். நாலாவது விஷயம் சொன்னது வந்து மெக்னீசியம் MgH2 ஒரு அயன் என்று சொல்லி, MgH2 ஒரு அயன் சேர்வை என்றால் இதுக்கு இங்கால உள்ள யாவும் Mg அயன் சேர்வை. இதே அயன் சேர்வை என்றால் இது அயன், இது அயன், இது அயன், இது எல்லாமே அயன். MgClO4 minus MgClO4 twice வரையில யாவும் அயன் சேர்வை. Mgk அயன் என்றால் CaH2 அதை விட அயன், SrH2 அதை விட அயன், BaH2 அதை விட அயன். அப்ப நீ விளங்க வேணும், மெக்னீசியம் மட்டுமல்ல, மெக்னீசியம், கால்சியம், ஸ்ட்ரோன்சியம், பேரியம் இயற்கையில் உருவாக்குகின்ற அனைத்து சேர்வைகளும் அயன் சேர்வை. அங்க நீங்க சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம் உருவாக்குற அனைத்து சேர்வைகளை விட இந்த சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம் உருவாக்குற சேர்வைகள் போல மெக்னீசியம், கால்சியம், ஸ்ட்ரோன்சியம், பேரியம் உருவாக்குகின்ற அனைத்து சேர்வைகளும் இயற்கையில அயன் சேர்வைகள் கட்டாயம். இது நாலாவது இயல்பு படிச்சிருக்கிறோம். இந்த ரெண்டு இயல்பு தான் நாங்க படிக்க போறோம். நாலாவது இயல்பு படிச்சிருக்கோம். ஆகவே உங்களுக்கு இன்னைக்கு இந்த அயன் பங்கீட்டு தன்மை பார்க்கிற ஒரு ஐடியா, இந்த சார்ட் சொல்லி முடிச்சுட்டேன் என்றால் 90% பிரச்சனை உங்களுக்கு கிளிக்கிறாங்க. 90% அயன் பங்கீட்டு தன்மை பிரச்சனை கிளியர் ஆகும். இது நம்ம நோட்ஸ்ல உள்ள ஒரு ஸ்பெஷல் ஞாபகம் வச்சு. எல்லாரும் உங்களுக்கு தர மாட்டாங்க. ஒரு ஐடியா, ஒரு வித்தியாசமான ஒரு ஐடியா உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன். இவ்வாறு இந்த அயன் பங்கீட்டு தன்மை பார்க்கிறதுன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கணும். இதுக்கு எனக்கு இந்த பாட்டெல்லாம் பாட தெரியாது பிள்ளை, இந்த பாட்டெல்லாம் தேவையில்லை. சிம்பிளா லேசா விளங்கி வச்சுக்கணும். பாடுகிறீங்க சரியா? நல்ல நல்ல பாட்டு பாடுகிறீங்க. பாட்டு பாடி இருந்தா ஜாலியா இருக்கும். அதால வகை 5 கரைக்க போறேன். வகை 5 மூணாம் கூட்டத்துக்கு வா. போரான், அலுமினியம், கெலிலியம், இந்தியம், டெல்லூரியம், போரோன் இயல்பு கரைக்க போறேன். வகை 5 போரனின் இயல்புகள். அங்கால கடைசியா அலுமினியத்தின் இயல்பு அதோட முடியும். போரன் இயல்புகளுக்கு வாங்க. எங்கடா போரனுக்கு ஸ்கட்? அந்த போரன் எங்க இருக்குது பாரு. போரன் எங்க இருக்குன்னு பாரு. ரைட் இருக்குது போரன். இங்கால ClO4 மைனஸ். என்ன பாவம் என்றால் இது ஒரு பங்கீட்டு வலு சேர்வு. இயற்கையில போரனுக்கு அயன் வடிவம் கிடையாது. காரணம் DClO4 மைனஸ் DClO4 thrice ஒரு பங்கீட்டு வலு சேர்வை. என்ன பாவம் என்றால் போரோன் உருவாக்குகின்ற இங்கால உருவாக்குற இந்த சேர்வு பங்கீட்டு வலு சேர்வு. போரோன் ஆக மின்னெதிரி இயல்பு கூடிய பதார்த்தத்தோட உருவாக்குகின்ற சேர்வு ஒரு பங்கீட்டு வலு சேர்வு. அப்ப உனக்கு விளங்க வேணும். அதாவது DClO4 thrice
B2SO4 thrice, BNO3 thrice, BF3 அப்படியே போயிட்டு BH3 யாவும் பங்கீட்டு வலு சேர்வை. யாவும் பங்கீட்டு வலு சேர்வை. அதாவது போரனுக்கு அயன் என்ற வடிவம் கிடையாது. காரணம் BClO4 thrice ஒரு பங்கீட்டு வலு சேர்வையாக இருந்தால் இங்கால போரோன் யாரோடையும் ஒரு அயன் சேர்வை உருவாக்க முடியாது. போரோனால யாரோடையும் ஒரு அயன் சேர்வை உருவாக்கப்பட முடியாது. நல்லா பார்க்கல, நல்லா பார், ஐடியாவை பார். BClO4 thrice ஒரு பங்கீட்டு வலு சேர்வை. BClO4 thrice ஒரு பங்கீட்டு வலு சேர்வை என்றால் உன்னால SO4 - O, NO3 - O, F - O, OClNBrISCPH யாரோடையுமே போரோனுக்கு அயனிக்கு அந்த ஒன்றை உருவாக்க இயலாது. இந்த கேப்பை விட ஏனைய கேப் எல்லாம் குறைவு, மின்னறியல் வித்தியாசம் குறைவு. அதனால ஒரு போரும் உருவாக்க முடியாத ஒரு அயன் சேர்வை. அங்கால போரோன் அங்கால யாருடைய சேர்வை உருவாக்க போறது? அதனால ஐதரசன் அங்கால சரி அயன் சேர்வை உருவாக்கு, ஐதரசன் அங்காலையாவது அயன் சேர்வை உருவாக்கு. போரோன் அந்த இயல்பும் இல்லை. போரோனுக்கு அங்கால யாருடைய உருவாக்குற இயல்பு கூட போரோனுக்கு இல்லை. ஆகவே போரோன் இயற்கையில உருவாக்குகின்ற அனைத்து சேர்வைகளும் பங்கீட்டு வலு சேர்வைகள் என்று சொல்லி கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேண்டும். கடைசி இயல்பு கதைக்க போறேன். அலுமினியத்தின் இயல்பு கதைக்க போறேன். கடைசி இயல்பு வகை 6 கதைக்க போறேன். இந்த அலுமினியத்தை நான் கதைச்சிட்டால் உங்களுக்கு அயன் பங்கீட்டு வலு இயல்புல 90% முடியும். இன்னும் 10% டீகோவை சில மூலகங்கள் மட்டும் இருக்குது. வேறொரு நேரம் கதைப்போம். வகை 6 நான் பிராங்கா கேட்கிறேன். இவ்வாறு ஒரு இயல்பு இதுக்கு முன்னால நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? சும்மா நான் கேட்கணும். தியரியில அயன் பங்கீட்டு வலு இயல்பு பார்க்கிற இவ்வாறான ஒரு முறையை நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? சும்மா கேட்கிறேன். இன்னைக்கு நான் செய்யறது அவங்களுக்கு பிரயோசனமானு பாக்குறது, செய்யறது பிரயோசனமானு பாக்குறது. இந்த ஓமண்டு சில பிள்ளைகள் சொல்ற நிச்சயமாக ஓமண்டு சொன்னா அது யாருக்கிட்ட படிச்சிருக்கவங்களுக்கும் யோசிக்க வேண்டும் இல்லைங்களா? ஓமண்டு சொன்னவங்க 1-2 பேர் இருக்கிறீங்க. அது யாருக்கிட்ட படிச்சாங்கன்னு கொஞ்சம் நான் தெரியத்தான் வேணும். ஓகே, ஜஸாக்கல்லாஹ். விடுங்க. ரைட், ஓகே ரைட். வகை 6 கடைசி அலுமினியத்தின் இயல்புகள். அலுமினியத்தின் போர்டர் என்னென்றாவதுக்குள்ள எங்க அலுமினியம் பா அலுமினியத்தின் போர்டர் ரைட். இதுதான் அலுமினியத்தின் போர்டர். அலுமினியத்துக்கு இங்கே தெரிய வேணும், இந்த AlCl3 இது ஒரு பங்கீட்டு வலு சேர்வை. அலுமினியத்தின் குளோரைடு ஒரு பங்கீட்டு வலு சேர்வை. ஆனா அலுமினியத்தின் ஆக்சைடு இது ஒரு அயன் சேர்வை. அப்ப உனக்கு தெரியும் யார் அயன் யார் பங்கீடு தெரியும். அதாவது இங்க உனக்கு இப்ப சொல்லலாம் Al2O3 ஓர் அயன் சேர்வை. AlCl3 ஒரு பங்கீட்டு வலு சேர்வை. அப்ப இங்க கலைக்கலாம் Al2O3 அயனாக இருந்தால்
அலுமினியத்துக்குள்ள அயன்கள் 1 2 3 4 5. அலுமினியத்துல இந்த 5 சேர்வைகளும் மட்டும் கட்டாயம் அயன் சேர்வை. ஆகவே அல்லது அதாவது Al2O3 அங்கால AlF3 அங்கால AlNO3 thrice அங்கால Al2SO4 thrice அங்கால AlClO4 thrice என்பன மட்டும் அயன் என்பது மட்டும் அயன் சேர்வை. ஆனால் AlCl3 அங்கால AlBr3 Al3 Al2S3 அப்படியே போயிட்டு AlH3 என்பன யாவும் பங்கீட்டு வலு சேர்வை. ஐடியா விளங்கிட்டான்னு பாரு. சும்மா சொல்றேன், நீங்க 6 இயல்பு கழிச்சு 6 இயல்புனா கழிச்சு நீங்க முதலாவது ஐதரசன் இயல்பு கழிச்சு, அங்கால சோடியம் பொட்டாசியம் ருபீடியம் சீசது இயல்பு கழிச்சு, மூன்றாவது பெரிலியத்தின் இயல்பு கழிச்சு, நாலாவது மெக்னீசியம் கால்சியம் ஸ்ட்ரோன்சியம் பேரியம், அஞ்சாவது போரோன் இயல்பு, ஆறாவது அலுமினியத்தின் இயல்பு. உங்களுக்கு இவ்வளவு கரைக்க ஏறத்தாழ எல்லா இயல்புகளும் முடிந்த மாதிரி. இவ்வளவை கரைக்க ஏறத்தாழ எல்லா இயல்புகளும் முடிஞ்ச மாதிரி. நீங்க நடைமுறையில பாவிக்கக்கூடிய எல்லா சேர்வைகளும் இதுக்குள்ள வந்தாச்சு. நீங்க நடைமுறையில பாவிக்கிற அலுமினியம் நைட்ரஜன் ஒரு பங்கீடு கட்டாயம் பங்கீடு. AlCl3 பங்கீடா இருந்தா இதுக்கு முன்னால் உள்ள எல்லாம் பங்கீடு. அலுமினியம் நைட்ரஜன் ஒரு உறுதியான சேர்வை குறைவு, அதனால நான் சொல்லல. அப்ப Al2S3 அதை விட கூடிய பங்கீடு, Al2S3 அதை விட கூடிய பங்கீடு, யாவும் பங்கீடு. குளோரினுக்கு முன்னால் உள்ள யாவும் பங்கீடு, ஓவுக்கு பின்னால் உள்ள யாவும் அயன். அதிகமானவங்க அலுமினியத்திர சேர்வையை மறப்பாங்க, கவனம். அதிகமான எக்ஸாம்ல AlCl3 Al2O3 மாறி மாறி வந்திருக்கு. பங்கீடு அயன் என்று கேட்டு மாறி மாறி வந்திருக்குது பிள்ளை. Al2O3யும் AlCl3யும் தான் போர்டர். அலுமினியத்திர சேர்வைகள்ல போர்டர் அவங்கதான். அவங்க மாறி மாறி எக்ஸாம்ல வந்திருக்குது பிள்ளை. ரைட். ஆகவே அந்த ஐடியாவை நாங்க பார்த்துட்டோம். அதே போல நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் இன்னொரு விஷயம் நாங்க படிப்போம். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு உங்களுக்கு லூயி கட்டமைப்புகள் வரையக்கூடிய ஒரு முறை என்று சொல்லி தரப்போறேன் இன்ஷா அல்லாஹ். நாளைக்கல்ல ஃப்ரைடே இல்லையா? ஃப்ரைடே வகுப்புல லூயிட கட்டமைப்புகளை வரையக்கூடிய ஒரு சிஸ்டம் உண்டு. நான் உங்களுக்கு ஏலியாவில் நோட்ஸ் நான் போடுவேன். ஏலியா நோட்ஸை போடுவேன். நோட்ஸை போட்டு நீங்க கொஞ்சம் வரைஞ்சு பழக வேணும். அதுக்கு பிறகு நான் உங்களுக்கு அந்த ஐடியாவை சொல்லுவேன். கொஞ்சம் முடுக்கு. ரைட். ஆகவே இந்த நோட்ஸ் நான் இன்னைக்கு வகுப்பு முடிய போட்டு விட்டுருக்குள்ள நோட்ஸ் எடுத்த முறை உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும். இந்த நோட்ஸ் நான் எடுத்த முறை நீங்க தெரிஞ்சிருக்க வேணும். நோட்ஸ் எடுத்த முறை தெரிஞ்சிருக்க வேணும். நாங்க போர்டு அழிப்போம் இல்லையா? போர்டு அழிப்போம். இத ஒரே லைன்ல எழுதினா தான் உனக்கு இந்த கேப்புக்குள்ள வித்தியாசம் விளங்கும். நான் ஏன் உனக்கு ஒரே லைன்ல எழுத சொன்னேன் காரணம் உனக்கு இப்ப புரியும். ஏன் உனக்கு நான் ஒரே லைன்ல எழுத சொன்னேன் காரணம் உனக்கு இப்ப புரிஞ்சிருக்கும். ரைட், ஓகே. நாங்க இப்ப
மீண்டும் எங்களோட பேப்பரை நோக்கி நாங்க வருவோம்ல, மீண்டும் நாங்க எங்களோட பேப்பரை நோக்கி வர இதை அழிக்கிறோம்ல. இது எங்கேயாவது ஒரு எழுதி ஒரு ஐடியா வந்து ஒரு சுவரில் எங்கேயாவது ஒட்டி வச்சுக்கோ, ஒரு தாள்ல எழுதி ஒரு சுவரில் எழுதி ஒட்டி கொண்டு அவனுக்கு மிச்சம் பிரயோசனமா இருக்கு. அடுத்தது நாங்க வருவோம், அந்த பேப்பர்ல நாங்க நிக்கிறோம். எல்லாரும் அந்த பேப்பரை கையில் எடுங்க பிள்ளை, எல்லாரும் அந்த பேப்பர் எடுத்துக்கொள்ளுங்க. நாங்க ஒரு நேற்று ஒரு 10 கேள்வி நாங்க செய்தோம் பிள்ளை. நேற்று நாங்க ஒரு 10 கேள்வி வரையில செய்தோம். 11வது கேள்விக்கு நான் வரேன் வந்து பிள்ளை. 11வது கேள்விக்கு நான் வரேன். 11வது கேள்வி வந்தீங்கன்றால் 11வது கேள்வி கேட்கிறாங்க, NO2 மைனஸ் NO2 பிளஸ் எனும் இனங்களுக்கு பிணைப்பு கோணத்துல சரியான வரிசை கேட்கிறாங்க. பிணைப்பு கோணத்துல சரியான வரிசை கேட்கிறாங்க. அப்ப உனக்கு தெரியும் வந்து பிள்ளை, இங்க NO2 இவ்வாறு வரக்கூடிய ஒரு ஆள், NO2 என்பது இவ்வாறு வரக்கூடிய ஒரு ஆள், தனி இலத்திரன் இருக்கு. NO2 மைனஸ்ல சோடியம் இலத்திரன் இருக்கும். இது இங்கால மைனஸ் என்று காணப்படும். இங்க தேவையில்லை, இதுல பிளஸ் மைனஸ் போடலாம், நான் போடல. ரைட், ஓகே. இங்க NO2 பிளஸ் இவ்வாறு இருக்கும். அதை விடுவோம் வந்து பிள்ளை. கட்டமைப்பு தெரிந்தவங்களுக்கு ஒரு ஐடியா எடுக்கலாம், கட்டமைப்பு தெரியும் என்றாவே உனக்கு ஒரு ஐடியா எடுக்கலாம். இங்க ஒரு தள்ளுகை இருக்குது, இங்க ஒரு தள்ளுகை இருக்குது, இங்க அவ்வாறான ஒரு தள்ளுகை இல்லை. இங்க பிணைப்பு கோணம் 180, அதுல சந்தேகம் இல்லை. இப்ப இந்த பிணைப்பு கோணமா கூட இந்த பிணைப்பு கோணமா கூட என்று பார்த்தால், இங்க தனிச்சோடி தள்ளுது, இங்க தனி இலத்திரன் தள்ளுது, தனிச்சோடி தள்ளுது, தனி இலத்திரன் தள்ளுது. ஆகவே தனிச்சோடி தள்ளுகை கூடும். ஆகவே முதலாவது NO2 பிளஸ், இரண்டாவது NO2, மூணாவது NO2 மைனஸ். குறைகிற வரிசையா அதிகரிக்கிற வரிசையா கேட்டிருக்கிறப்பல பிணைப்பு கோணத்துல வரிசை எனக்கு. ஆகவே எது ஆன்சர் வந்துட்டுல. இப்ப நான் கேட்கிறேன், பிணைப்பு கோணம் தங்கியுள்ள காரணிகள் கேட்டா என்ன சொல்லுவேன்? பிணைப்பு கோணம் தங்கியுள்ள காரணிகள் என்று கேட்டால் NO2க்கு என்ன பிரச்சனை? NO2ல தனி இலத்திரன் இருக்குது, ஒரு தனி இலத்திரன் இருக்குது. NO2ல ஒரு தனி இலத்திரன் இருக்குது. NO2 மைனஸ்ல சோடியம் இலத்திரன் இருக்குது. அது ரெண்டும் கட்டாயம் கோண வடிதான். அப்படி ஒரு தனி இலத்திரனும் ஒரு சோடியம் கட்டாயம் ஒபிட்டல்ல தான் காணப்படும், ஒபிட்டல்ல தான் காணப்படும். ஆக ஒபிட்டல் வந்தாவே இது நீ யோசிக்க வேண்டும், தல முக்கோணம் என்ற இடத்துல யோசிக்க வேண்டும். ஒபிட்டல் வந்தாலே மையானதான் கதைச்சிக்கிறேன், மையானோட பிணைப்பு கோணத்தை கதைச்சிக்கிறேன். NO2 பிளஸ் NO2 மைனஸ் கட்டாயம் வரும், இதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. ஓ NO2 என்னடா பிணைப்பு, NO2 இப்படி வரும்னு சொல்ல போறியா, இப்படி பிணைப்பு வரும்னு சொல்ல போறியா? அடைக்கிற தனி இலத்திரன் இருந்தா உண்டு, 2 4 6 8 9 ஒரு நாள் விளைவையில ஒரு பிணைப்பு ஈகல் பிணைப்பாக மாற்ற வேணும், ஒரு பிணைப்பு ஈகல் பிணைப்பாக மாற்ற வேணும். ஒரு பிணைப்பு ஈகல் பிணைப்பாக மாற்றப்பட வேண்டும், இல்லை என்றால் எழுதப்பட முடியாது. இல்லைங்களா? ஆகவே அந்த ஐடியா கட்டாயமே தெரிஞ்சிருக்க வேண்டும். ஓகே, இப்ப நான் கேட்கிற கேள்விக்கு விட சொல்லு. அங்க அவளுக்கு விட வந்தாச்சு. NO2 பிளஸ், அங்க
NO2 அங்கால NO2 மைனஸ் சொல்லி இரண்டாவது ஆன்சர் கொடுப்பீங்க. ஓகே, இப்ப நான் கேட்கிறேன், பிணைப்பு கோணம் என்ற கதைக்கு வா. பிணைப்பு கோணம் என்ற கதைக்கு வா. பிணைப்பு கோணம் பிணைப்பு கோணம் தங்கியுள்ள காரணிகள் ஒன்று பிணைப்பு சோடிகள் எண்ணிக்கை, பிணைப்பு சோடி, இரண்டாவது தனிச்சோடிகள் எண்ணிக்கை, மூன்றாவது மைய அணு அல்லது அயல் அணுவே மின்னெதிர்த்தன்மை. மின்னெதிர்த்தன்மை அப்ப சிம்பிள் விஷயம் கொண்டு வந்து பிணைப்பு கோணம் தாங்கியுள்ள காரணிகள். முதலாவது பிணைப்பு சோடிகள் எண்ணிக்கை பாரு, BeCl2, BCl3, CCl4, PCl5, சுமயோசி பாரு, இங்க ரெண்டு பிணைப்பு சோடி 180, மூணு பிணைப்பு 120, நாலு பிணைப்பு 109.5, அங்கால 5 பிணைப்பு 90 120. ஆகவே இந்த பிணைப்பு சோடிகள் அதிகரிக்க அதிகரிக்க, பிணைப்பு சோடி அதிகரிக்க அதிகரிக்க, நான் கதைக்கிற விஷயத்திற்கோ நான் கதைக்கிற தலைப்பே பிணைப்பு கோணம். பிணைப்பு கோணம் பார்க்கிறது எவ்வாறு கதைக்கிறேன், பிணைப்பு கோணம் பார்க்கிற எவ்வாறு கதைக்கிறேன். நான் இப்ப அதுல முதலாவது சொல்றேன், அந்த பிணைப்பு கோணம் தங்கியுள்ள முதலாவது காரணி நான் சொல்றேன்ப்பா. பிணைப்பு சோடிகள் ஒரு சேர்வையில பிணைப்பு சோடி அதிகரிக்க அதிகரிக்க பிணைப்பு கோணம் குறையும் என்று சொல்றீங்க. பிணைப்பு சோடி அதிகரிக்க அதிகரிக்க இரண்டு பிணைப்பு சோடி 180, மூன்று பிணைப்பு சோடி 120, நாலு பிணைப்பு சோடி 109, 5 பிணைப்பு 90 120 மாறுது. இரண்டாவது தனிச்சோடி பாரு பாரு, தனிச்சோடிக்கு CH4 தனிச்சோடி இல்ல 109, NH3 ஒரு தனிச்சோடி ஒரு ரெண்டு பாகைய களி 107, அங்கால H2O ரெண்டு தனிச்சோடி, ஆகவே ஒரு 5 பாகைய களி 5 பாகைய களி 104. இந்த வித்தியாசம் விளையாடு பாரு. ஒபிட்டல் வடிவம் நான்முகி, ஒபிட்டல் வடிவம் நான்முகி, ஒபிட்டல் வடிவம் நான்முகி. இங்க பிணைப்பு கொண் 109.5, இங்க பிணைப்பு கொண் 109.5, இங்க பிணைப்பு கொண் 107.5, இங்க பிணைப்பு கொண் 104.5. இது யாருல தங்கிருக்கு? தனிச்சோடிகள் எண்ணிக்கையில தங்கிருக்கு. தனிச்சோடிகள் எண்ணிக்கை அதிகரிக்க அதிகரிக்க பிணைப்பு கோணம் குறைஞ்சிட்டு போயிட்டு. மூணாவது விஷயம், ஒரு தனிச்சோடி வந்தா 2 பாகை களி, 2 தனிச்சோடி வந்தா 5 பாகை களி. வேலை முடிச்சு. ஒரு தனிச்சோடி வந்தா 2 பாகை களி, 2 தனிச்சோடி வந்தா 5 பாகை களி. என்ன பிரச்சனை என்ன? முதல்ல டேமேஜ் ஆனா திருப்பி அதுதான் உள்ள பிரச்சனை. முதல்ல டேமேஜ் பண்ணப்பட்டா அங்கால அதுதான் தலையில சுத்தி வரும், வேறொரு விஷயம் வர்றாங்க. இதுக்கு ஏதாவது பாட்டு பாடமாக வச்சுக்கிறீங்க, இதுக்கு ஏதாவது பாட்டுகள் எடுத்து வச்சிருக்கிறீங்க பிணைப்பு கோணத்துக்கும்.
அங்கால மூணாவது விஷயம் பாப்பிள்ள, மூன்றாவது விஷயம் வாங்க. மூன்றாவது CH4 109.5க்குள்ள NH3 107.5, H2O 104.5. சரி, ஓகே. அன்னளவா பீச் சொல்லாம அன்னளவா சொல்லிக்கிறேன். பீச் சொல்லாம இது 109 இவங்க 109 விட குறையும். எவ்வாறு குறையும் என்று காரணம் சொல்லியிருக்கிறது. எவ்வாறு குறையும் என்று காரணம் சொல்லியிருக்கிறது. ரைட், ஓகே. மை அணு அல்லது அயல் அணுவின் மின்னெதிர்த்தன்மை, இதுதான் முக்கியமான பிரச்சனை. இதுதான் முக்கியமான பிரச்சனை. நான் இப்ப முதல்வனோட கேட்கிறேன். மைய அணு, மை அணுவுக்கு முதல்ல வர H2O H2S என்ற கேள்வி யாருக்கு பிணைப்பு கோணம் கூட டக்குனு கண்டுபிடி. இப்ப இங்க நீ பார்க்கணும், இவ்வளவுதான் பார்க்க வேணும். இப்ப இங்க தனிச்சோடு 2 இருக்கிறவங்களுக்கு அந்த கதை தேவையில்ல. சிம்பிள் லாஜிக்க சொல்றேன் கேட்டுக்கோ. சிம்பிள் லாஜிக்க சொல்றேன் கேட்டுக்கோ. இங்க இந்த பிணைப்பு சோடி, இந்த பிணைப்பு சோடி இங்க ஓவுக்கு பக்கத்துல இருக்கும். ஓவுக்கு பக்கத்துல இங்க பிணைப்பு சோடி எக்ஸ் விட தள்ளி இருக்கும். தள்ளி இருக்கும். இவங்க ஓட மின்னெதிரியல் அதிகரிக்க ஓவ நோக்கி வந்தால் இந்த தள்ளுகை என்ன செய்யும்? தள்ளுகை கூடும். இது எஸ்ல இருந்து தூர விலகி இருந்தால் இந்த தள்ளுகை என்ன செய்யும்? குறையும். ஆகவே பிணைப்பு கோணம் H2O-வுக்கு கூட, பிணைப்பு கோணம் H2O-வுக்கு கூட. ஏன் பிணைப்பு கோணம் H2O-வுக்கு கூட? அந்த பிணைப்பு சோடி ஓவுக்கு நெருக்கமாக வரும் பொழுது தள்ளுகை கூடும். காரணம் மின்னெதிரியல்பு ஓவுக்கு கூட. ஓவுக்கு இங்க மின்னெதிரியல்பு எஸ்க்கு ஓவை விட எஸ்க்கு குறையும். ஓ கவரக்கூடிய அளவுக்கு எஸ் கவராது. ஓ கவரக்கூடிய அளவுக்கு எஸ் கவராது. ரைட். இப்ப அடுத்த பிரச்சனைக்கு வாங்க. அடுத்த பிரச்சனைக்கு வாங்க. அடுத்த பிரச்சனை என்னன்னா NH3 பிணைப்பு கோணம் NH3 NF3 யாருக்கு பிணைப்பு கோணம் கூட? பாடமாக்கி வச்சிருக்கிறது சொல்லு. பாடமாக்கி வச்சிருக்கிறது சொல்லு. இதெல்லாம் பாடமாக்கி வச்சிருக்க. பாடமாக்கி வச்சிருக்க. ஏன் NH3க்கு பிணைப்பு கோணம் கூட என்றால் இங்க பிணைப்பு சோடி எஃப் பக்கம் இருக்கும். எஃப்க்கு கிட்ட இருக்கும். இங்க பிணைப்பு சோடி எண்ணுக்கு கிட்ட இருக்கும். இப்ப யாருக்கு தள்ளுகை கூட? எண்ணுக்கு பக்கத்துல வர தள்ளுகை கூடும். தள்ளுகை கூடும். தள்ளுகை கூடினா பிணைப்பு கோணம் கூடும். எண்ணிலிருந்து தூரமாக ஆக தள்ளுகை குறையும். எண்ணிலிருந்து தூரமாக மின்னெதிரியல்பு கூடிய மூலகத்துல பக்கத்துல பிணைப்பு சோடி இருக்கும். ஆகவே தள்ளுகை குறையும். ஆகவே NH3க்கு பிணைப்பு கோணம் அதிகம். NH3க்கு பிணைப்பு கோணம் அதிகம் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆகவே இது நாங்க பிணைப்பு கோணம் பார்த்த பிரச்சனை. ஓகே, ஆகவே இது நாங்கள் விளங்கிக் கொள்வோம். நான் இதை அழைக்கிறேன். அடுத்த வினாவுக்கு வாரத்துல, அடுத்த வினாவுக்கு நான் வாரத்துல பிணைப்பு கோணம் நான் இப்ப கதைச்சிருக்கிறேன். அடுத்த வினாவை நோக்கி நான் வார. அடுத்த வினாவை எல்லாரும் பார்க்கல. கீழே தரப்பட்டவைகளில் எவையேனும் இரு அணுக்களுக்கு இடையில் உருவாகக்கூடிய பிணைப்பு, அப்ப 2 அணுக்களுக்கு இடையில பிணைப்பு உருவாகிறதா இருந்தால் இரு சிக்மா பிணைப்புகளும் ஒரு பை பிணைப்பு. அப்ப 2 மூலகங்களுக்கு இடையில ஒரு பிணைப்பு சிக்மாவா இருக்கும். மீது பிணைப்புகள் பை பிணைப்புகளாக. அதுக்கு மேல வரையணுமா? சிம்பிளா சொன்ன முதலாவது பிணைப்பு சிக்மாவாக இருக்கும். ஏனைய பிணைப்புகள் யாவும் பை பிணைப்புகளாக இருக்கும். ஆகவே இங்கு இரு சிக்மா பிணைப்பு வர முடியாது. அங்கால இரண்டாவது 3 சிக்மா பிணைப்பு வரையிலாது. ஒரு சிக்மா பிணைப்பு ஒரு பை பிணைப்பு வர முடியும். ஆகவே
மூன்றாவது அம்சம் தெளிவு இல்லையா? ஒரு சிக்மா ஒரு பை பிணைப்பு வரலாம். முதலாவது பிணைப்பு சிக்மா, இனி அனைத்து பிணைப்புகளும் பையாக இருக்கும். இரண்டு அணுக்களுக்கு இடையில ஒன்றுக்கு மேற்பட்ட சிக்மா வரவும் இல்லாம ஒரு நாளும் ஒன்றுக்கு மேற்பட்ட சிக்மா பிணைப்பு வர முடியாது. ஓகே, 13வது கேள்வி வாங்க எல்லாரும் 13வது கேள்விக்கு வருவோம் பிள்ளைகள். 13வது கேள்வி, பின்வருவனவற்றுள் ஒரே வடிவத்தை உடைய மூலக்கூறுகள் அயன்கள். ஒரே வடிவம் கேட்கிறாங்க. ஒரே வடிவம் NH3 BH3O plus ClF3 BCl3 BCl3 அவங்க கேட்கிறாங்க ஒரே வடிவத்தை கொண்டது. அப்ப NH3க்கு வாக்குள்ள NH3க்கு வந்தால் முக்கோண கும்பக வடிவம். H3O பிளஸ்க்கு வந்தால் H3O பிளஸ் இங்க தனிச்சோடியம் இருக்குதுல்ல, இங்க தனிச்சோடியம் இருக்குது. H3O பிளஸ் முக்கோண கும்பக வடிவம். அங்கால் ClF3 ClF3ல நமக்கு தெரியும் வந்து ClF3 என்பது P வடிவம். காரணம் என்ன பிள்ளை? ரெண்டு தனிச்சோடி. BCl3 தள முக்கோணம். BCl3 முக்கோண கும்பக வடிவம். அப்ப யார் யாரு? A B E இவங்க வரையுமா? வரையும். ஆகவே ABE என்று யார் ஆன்சர்? மூணாவது ஆன்சர் இல்லையா? ABE என்று சொல்லி மூன்றாவது ஆன்சர். ஆகவே கட்டாயமே கண்டுபிடிக்க தெரிஞ்சிருக்க வேணும். கட்டாயம் கண்டுபிடிக்க தெரிஞ்சிருக்க வேணும். 14வது கேள்வி, நான் வார கிளாஸ்ல பரிவு சம்பந்தமாக கதைக்கிறேன்னு சொன்னோம். வார கிளாஸ்ல பரிவு கட்டமைப்புகள் வரைவது சம்பந்தமான சில விடயங்களை பார்க்கிறேன்னு சொன்னோம் இல்லையா? வர வெள்ளிக்கிழமை பரிவு கட்டமைப்புகள் வரைகிற சம்பந்தமான சில நிபந்தனைகள், பரிவு கட்டமைப்புகளோட உறுதிப்பாடு சம்பந்தமாக, அங்கால பரிவு கலப்பு, உண்மையான கட்டமைப்பு அல்லது பரிவு கலப்பு சம்பந்தமாக. ஆகவே இங்கு 14வது கேள்வி பரிவு கலப்பு சம்பந்தமாக கேட்டீங்க. 14வது கேள்வி பரிவு கலப்பு சம்பந்தமாக கேட்டீங்க. அடே 8வது கேள்வியில விளங்கப்படுத்துற அளவுக்கு ஒன்றும் இல்ல பிள்ளை. 8வது கேள்வியில விளங்கப்படுத்துற அளவுக்கு அந்த விசேஷம் ஒன்றும் இல்லை. இரண்டு அணுக்களுக்கு இடையில பிணைப்பு உருவாகும் போது முதலாவது சிக்மா பிணைப்பாக இருக்கும், மீதி அனைத்தும் பை பிணைப்புகளாக இருக்கும். வேற ஒன்றும் இல்லை. முதலாவது சிக்மா பிணைப்பாக இருக்கும், மீதி பிணைப்புகள் பை பிணைப்புகளாக இருக்கும். அதை வச்சு கொண்டு சொன்னாலே உனக்கு ஐடியா கதைக்க முடியும். 14வது கேள்வி கேட்கிற இந்த SO4 2- தந்தால், இந்த SO4 2- என்று இப்படி தந்தால் நான் கேட்கிற உன்னால எத்தனை பரிவு கட்டமைப்புகள் வரைய முடியும்? உன்னால SO4 2- எத்தனை பரிவு வரைவாய்? 15 வரைய போறியானே? 9 வரைய போறியா? 7 வரைய போறீங்களா? இந்த உறுதியான பரிவு கட்டமைப்புகள் என்று கேட்டால் உன்னால 6 பரிவு கட்டமைப்புகள் வரையலாம். 6 வரையலாம்.
6 பரிவு கட்டமைப்புகள் வரையலாம். நல்லா பார்த்துக்கோ. இவங்க 2 பேரும் வந்தா 1, இவங்க 2 பேர்ல மைனஸ் வந்தா 2, இவங்க 2 பேர்ல மைனஸ் வந்தா 3, இவங்க 2 பேர்ல வந்தா 4, இவங்க 2லயே வந்தா 5, இவங்க 2லயே வந்தா 6. 6 வரையலாம். அப்ப திருப்பி எழுதி காட்டுறேன் பார்த்துக்கோ. எழுதி காட்டுற உறுதியான பரிவு கட்டமைப்புகள் 6 வரைய முடியும். 6 பரிவு கட்டமைப்புகளை வரையலாம். இங்க மைனஸ் போடுங்க. அங்கால இங்க மைனஸ், இது ரெண்டையும் டபுளா பண்ணினால் இங்க மைனஸ் போடுவோம். அங்கால இவங்க 2 மைனஸ் ஆக்கினால் நாலு வரைஞ்சாச்சு. அங்கால இவங்க 2 பேரையும் மைனஸ் ஆக்கினால் கடைசி இது போல இவங்க 2 பேரையும் மைனஸ் ஆக்கினால் தனிச்சோடிகள் விளங்குறதுக்கு போட வேணாம். இவ்வாறு 6 பரிவு கட்டமைப்புகள் உங்களுக்கு வரைய முடியும். 6 பரிவு கட்டமைப்புகள் வரைய முடியும். இப்ப உண்மை வடிவம் என்றால் உண்மை வடிவம் என்றால் இது நிஜமாக எதுவுமே உண்மை வடிவம் கிடையாது. இந்த பரிவு கட்டமைப்பு என்பது ஒரு கற்பனை, நிஜம் அல்ல. நிஜம் என்றால் இந்த 6 ஒரு கலந்த ஒரு வடிவம் தான் நிஜம். 6 கலந்த வடிவம் என்று கேட்டால் இங்க பாரு, டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்ட் டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்ட். இந்த ஒரு பிணைப்பணி எடுத்துக்கொண்டால் 3 இடங்கள்ல டபுள் பாண்ட் காட்டுது, 3 இடங்கள்ல சிங்கிள் பாண்ட் காட்டுது. ஆகவே டபுள் பாண்டுடையும் சிங்கிள் பாண்டுடையும் ஒரு கலப்பு தான் இதுக்குள்ள நிஜமாக இருக்கு. ஆகவே பரிவு கலப்பண்டு கரைக்கிற நேரம் அல்லது நிஜமான வடிவம் என்று கரைக்கிற நேரம் இங்க உன்னால தனிச்சோடி அங்க பேப்பர்ல அவளை காட்டல, தனிச்சோடியே காட்ட முடியும். எந்த பரிவுல குறைந்த தனிச்சோடி இருக்குதோ அந்த குறைந்த நம்பர்ஸனை போட வேண்டும். கூடியதல்ல குறைஞ்சதை போட வேண்டும். ஆகவே அது கட்டாயம் இல்லை. ஏற்றங்களை விரும்பினா பிரிச்சு போடலாம். ஏற்றங்களை பிரிச்சு மைனஸ் ஹாஃப் டிவைட் பண்ணியும் போட முடியும். ஆகவே இதுக்கு பேர் தான் பரிவு கலப்பு. ஆகவே நாங்க வெள்ளிக்கிழமை இது சம்பந்தமாக கொஞ்சம் டீட்டெயிலாக நாங்க பார்ப்போம். ஆகவே நிஜமாகவே இந்த உண்மை வடிவம் என்று கதைக்கிறதும் பரிவு கலப்பண்டு கதைக்கிறதும் உண்டு. உண்மையான வடிவம் என்று கதைக்கிறதும் பரிவு கலப்பண்டு கதைக்கிறதும் ஒரே விஷயத்தை தான் கதைப்பாங்க. ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, ஆகவே தெளிவான இரண்டாவது ஆன்சருக்கு வருவோம். ஓகே, தெளிவான இரண்டாவது ஆன்சர். அங்கால அடுத்த வினாவை நோக்கி நாங்க ஆர்வம் வந்துக்குள்ள
அடுத்த வினாவை நோக்கி நாங்க நகருவோம். அடுத்த வினாவை நோக்கி நாங்க நகருவோம். ரைட், ஓகே. பதினஞ்சாவது கேள்வி, அணு ஒப்பிட்டல்கள் சம்பந்தமாக பின்வரும் கூற்றுகள் எது எது உண்மையானது உண்மையானவை? அணு ஒப்பிட்டல்கள், ஆகவே கலப்பு கட்டாயனை படிச்சிருக்க வேண்டிய விஷயம். உனக்கு அட்லீஸ்ட் கலப்புக்கள் sp2 sp3 வரையிலையாவது கட்டாயம் கலப்பு தெரிஞ்சிருக்கவே. sp2 sp3 வரையிலையாவது கட்டாயம் ஒரு சர்வே பார்த்து என்ன கலப்புன்னு கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேணும். எவ்வாறு பிணைப்புகள் உருவாகுது என்ற ஐடியா கட்டாயமே தெரிஞ்சிருக்க வேணும். கலப்போட சம்பந்தப்படுத்தி எவ்வாறு பிணைப்புகள் உருவாகுது என்ற கதை நீ விளங்கி இருக்க வேண்டும். ரைட், பாருங்க. ஏற்பாடு, இரு பியோபிட்டல்களின் மேற்பொருந்துகையில் ஒரு பை பிணைப்பு எப்பொழுதும் தோன்றும். இரண்டு பியோபிட்டல் மேற்பொருந்தினால் உன்னால சிக்மா பிணைப்பும் வரலாம், பை பிணைப்பும் வரலாம். Cl2 ல இரண்டு பியோபிட்டல் மேற்பொருந்துகை இருக்குது. Cl2 ல இரண்டு பியோபிட்டல் மேற்பொருந்துகை தான் அங்கு எதை உருவாக்குது? சிக்மா பிணைப்பை உருவாக்குது. ஆகவே அது நேர்கோட்டு மேற்பொருந்துகின்ற சிக்மா பிணைப்பு, சமாந்தர மேற்பொருந்துகை என்ற பை பிணைப்பு. கலப்பு சொல்லல, அதாவது தூய ஒப்பிட்டல் சமாந்தர மேற்பொருந்துகை பையை உருவாக்கும், நேர்கோட்டு மேற்பொருந்துகை சிக்மாவை உருவாக்கும். ஓகே, ஆகவே பைப்பினை A-level சிலபஸ் பைப்பிணைப்பு வாரது தூய பி ஒப்பிட்டல் நேர்கோட்டு மேற்பொருந்துகை மட்டும். தூய பி ஒப்பிட்டல் நேரான மேற்பொருந்துகை மட்டும்தான் பைப்பிணைப்பை கொடுக்கும். இது ஒன்று A-level சிலபஸ். டி ஒன்று சிலபஸ் அல்ல. டியால பைப்பிணைப்பு உருவாகும், அது உனக்கு இல்ல. டி வந்தால் ஓல் மார்க்ஸ் தருவாங்க. தூய பீட சமாந்தர மேற்பொருந்துகை மட்டுமே பைப்பிணைப்பை உருவாக்கும் பிள்ளைகள். ஆகவே முதலாவது கருத்து பிள்ளை கொண்டினதும் பியோபிட்டல் மேற்பொருந்துகை சிக்மா பிணை கொன்றோ பை பிணை கொன்றோ உருவாக்கலாம். எஸ்ஸால ஒரு நாளும் பை உருவாக்கப்பட முடியாது. சிக்மா மட்டும்தான் எஸ்ஸால உருவாங்க. பைக்கு தூய பி மட்டும்தான் போகும். ஆகவே இரண்டாவது கருத்து தெளிவாக எஸ்ஸால பைய உருவாக்க முடியாது, சிக்மா உருவாக்க முடியும். மூன்றாவது, இரு எஸ்ஓபிகளின் மேற்பொருந்துகையினால் ஒரு சிக்மா பிணைப்பு எப்பொழுதும் உருவாகும். இரண்டு எஸ் வந்தால் கட்டாயம் சிக்மா தானே, H2 தானே, இரண்டு எஸ் வராது, சிக்மா பிணைப்பு கட்டாயம். ஓகே, கலப்பில் ஈடுபடும் எஸ்கமா பியோபிட்டல்கள் ஒரே அணுவுக்குரியதா இருக்க வேண்டும். கலப்பு சொல்றது ஒரு அணுவில் உள்ள பிட்டலுக்கு மட்டும்தான் கலப்பு சொல்லலாம். அடுத்த அணுவில் உள்ள பிட்டல் எடுத்து கலப்பு சொல்லலாம். அந்த அணுவில் உள்ள பிட்டல், இப்ப உதாரணமாக CH4 NH3 H2O கலப்பு சொல்லி பாரு. கலப்பு சொல்லி பாரு. இந்த அணுவுல 1 2 3 4 ஒப்பிட்டல் இருக்குது. ஆகவே sp3. இந்த அணுவுல 1 2 3 தனிச்சொடி 4 sp3. இந்த அணுவுல 1 2 3 4 sp3 கலப்பு. மை அணுவுக்கு கலப்பு சொல்ற நேரம் அவங்களோட ஒப்பிட்டல மட்டும் தான் பார்க்கணும். அவர்களோட ஒப்பிட்டல தான் பார்த்து சொல்ல வேண்டும். விளங்குதா? ஓகே, ஒரே அணுவுக்குரியதா இருக்கு. ஆகவே C, D உண்மை. C, D உண்மை என்ற எத்தனாவது விட? என்ன விட C, D உண்மை என்றால் மூன்றாவது ஆன்சர் இல்லையா? C, D என்றால் மூன்றாவது ஆன்சரை குறிக்குது. வேகமாக அங்கால 16வது கேள்விக்கு வேகமாக வருவோம். 16வது கேள்வி வேகமாக வாங்க. 16வது கேள்விக்கு வாங்க. நைட்ரோனியம் அயன் NO2 பிளஸ். NO2 பிளஸ்க்கு நான் ஏற்கனவே உங்களுக்கு வரைஞ்சி காட்டினேன். NO2 பிளஸ்ல
இவ்வாறு தான் இருக்குது. இவ்வாறு தான் இருக்குது. லூயி வடிவம் என்று கேட்டால் இதுதான் லூயி வடிவம் கதைக்கலாம். ரைட். இது நேர்கோட்டு வடிவம் உடையது. சரி, நேர்கோட்டு வடிவம் சரி. இதில் சிக்மா பிணைப்புகள் மாத்திரம் உள்ளன. இங்கு சிக்மாவும் இருக்குது, பையும் இருக்குது. முதலாவது சிக்மா, அடுத்தது பை. இது கோண வடிவம் உடையது. பில நைதரசனி வலுவலமோடு 8 இலத்திரங்களுக்கு குறைவாக உள்ளது. 8 விட குறைவாக 2 4 6 8 சரியாக 8 இருக்கு. அட்டகம் சரியாக இருக்கு. ஏ மட்டும் உண்மை. ஏ மட்டும் உண்மை என்றால் 5வது ஆசை. ஏ மட்டும் உண்மை 5வது ஆசை. ஓகே, குட். 5வது ஆசரா. எல்லாரும் 17வது கேள்வி. எல்லாரும் 17வது கேள்வி. 17வது கேள்வி. சி தெளிவாக பிள்ளை ஏ நேர்கோட்டு வடிவம் என்றால் இப்படிதான் சி வந்து கோண வடிவம் வரலாம். ஏ நேர்கோட்டு வடிவம் என்றால் அங்க சி எப்படி கோண வடிவம் வரலாம்? அடே NO2 பிளஸ் பத்தி கதைக்கிறாங்கடா. NO2 பிளஸ் பத்தி கதைக்கிறாங்கடா. எங்கடா வலவலவில் ஏழு இருக்கு? நல்லா கூட்டி பார்த்து சொல்லு. 2 4 6 8. 15 ஏ பிள்ளை தானே. 15 ஏ பிள்ளை தானே. சிக்மா மட்டுமல்ல பிள்ளை, பையும் உருவாகலாம், சிக்மாவும் உருவாகலாம். பை மட்டுமல்ல, சிக்மாவும் உருவாகலாம். Cl2 உதாரணம் சொன்னேன். ரைட். ஓகே ஓகே. எல்லாரும் 17வது கேள்வி வாக்குல. 15வது பி. எஸ் ஆர்பிட்டல் எங்கடா பை வரலாம்? எஸ் ஆர்பிட்டல்ல பை வரையலாதுடா. கை கொடு. 17வது கேள்வி வாயில. 17வது கேள்வி. 13 15 ஆன்சர். என்னடா திருப்பி கேட்கிறாய்? 13வது 3வது ஆன்சர். 15வது 5வது ஆன்சர். 15வது 3வது ஆன்சர் இல்லையா பிள்ளை? 15க்கு 3வது ஆன்சர். சீக்கிரமாடி. 16வது 5வது ஆன்சர். 16வது 5வது ஆன்சர். என்ன முடிஞ்ச கேள்வி திருப்பி கேட்கிறீங்க? திருப்பி 14வது கேட்கிறேன். 14வது 2வது ஆன்சர். 2வது ஆன்சர். சின்ன ஒரு தூக்கம் போயிட்டு எழுப்பின போல. 17வது கேள்வி. 17வது கேள்வி வா எல்லாரும். 17வது கேள்வி. உறுதியான இரசாயன பிணைப்பு ஒன்றை உருவாக்குவது சம்பந்தமாக பின்வரும் கூற்றுகள் எது எது உண்மையானது உண்மையானவை? உறுதியான இரசாயன பிணைப்பு உருவாக்கப்பட வேண்டும். எது உண்மையானது எது உண்மையானவை என்று பார்க்க போறோம். முதலாவது, இரு இலத்திரனுடைய ஒப்பிட்டல் ஒன்று ஒரு இலத்திரனுடைய இன்னொரு ஒப்பிட்டலுடன் மேற்பொருந்துகையில் ஈடுபடுதல். 2 இலத்திரனை கொண்ட ஒப்பிட்டல் மேற்பொருந்தம் என்றால் பெட்ரோபிட்டலுடன் மேற்பொருந்த வேண்டும். அது ஈவேல் பிணைப்பு. அல்லது ஒரு இலத்திரனை கொண்ட ஒப்பிட்டல் இன்னொரு ஒரு இலத்திரனை கொண்ட ஒப்பிட்டலோடு மேற்பொருந்த வேணும். ஆகவே ஏ சாத்தியம் இல்லை. ஏ சாத்தியம் இல்லை. எப்போதும் மேற்பொருந்த இடத்துல ஒரு சோடி கட்டாயம் இருக்கிறது. அது ஒன்றாக காணப்படலாம், 2 பெட்ரோபிட்டலாக காணப்படலாம். ஒரு இலத்திரனை கொண்ட ஒப்பிட்டல் ஒரு இலத்திரனை கொண்ட ஒப்பிட்டலோடு மேற்பொருந்தலாம், அல்லது சோடி இலத்திரனை கொண்ட ஒப்பிட்டல் பெட்ரோபிட்டலோட மேற்பொருந்தலாம். ஏ கூற்ற பாருங்க. ஒரு இலத்திரனுடைய ஒப்பிட்டல் ஒன்று ஒரு இலத்திரனுடைய இன்னொரு ஒப்பிட்டலோட மேற்பொருந்துகையில் ஈடுபடுதல். ஆகவே ஏ சரி. ஏ சரி. ஏ சரி. ஒரு இலத்திரனை கொண்டது ஒரு இலத்திரனோட மேற்பொருந்தது. ஓகே, ஏ உண்மை. பி.
இரு இலத்தினுடைய ஒப்பித்தல் ஒன்று, இரு இலத்தினுடைய இன்னொரு ஒப்பித்தலுடன் மேற்பொருந்தையில் ஈடுபடுதல் டீப் இல்ல. இரு இலத்தினுடைய ஒப்பித்தல் ஒன்று, ஒரு இலத்தினும் இல்லாத இன்னொரு ஒப்பித்தலுடன் மேற்பொருந்தையில் ஈடுபடுதல் என்ன? ஈரல் பிணைப்பு சி சரி. ஒப்பித்தல்களின் பக்கவாட்டு மேற்பொருந்துகை பை பிணைப்பு உருவாக்கும். ஒப்பித்தல்களின் இன்னொப்பித்தல் யார் ஒப்பித்தல்கள் சொல்லல. ஆகவே டீப் இல்ல. ஏகமாசி உண்மை, ஏகமாசி உண்மை அஞ்சாவது ஆசை, ஏகமாசி உண்மை அஞ்சாவது ஆசை. உங்களால் எல்லாரும் 18வது கேள்விதான். 18வது கேள்விக்கு நீ ஆன்சர் பண்ற நேரம் முப்பரிமாணத்தை வரைய தெரிய வேண்டும். ஏல சொல்லிக்கிறப்பில்ல ஒரு இலத்திரனை கொண்ட ஒப்பிட்டல் இன்னொரு இலத்திரனை கொண்ட ஒப்பிட்டலோட மேற்பொருந்துனா சிக்மா பிணைப்பு. அதுல என்ன பிரச்சனை இருக்குது? ஒரு இலத்திரனை கொண்ட ஒப்பிட்டல் டீல சொல்லி இருக்குது. ஒப்பிட்டல்களோட பக்கவாட்டு மேற்பொருந்துகை என்றால் அது பக்கவாட்டு மேற்பொருந்துகை நடக்க வேண்டும் என்றால் பை பிணைப்பு வர வேண்டும் என்றால் அவன் தூய பி ஒப்பிட்டல் என்று சொல்ல வேண்டும். அவன் சொல்லல பிள்ளை, தூய பி ஒப்பிட்டல் சொல்லலாங்க, அதனால அது பிள்ளை. ஓகே, 18வது கேள்வி ஏகமாசி உண்மையான கருத்தா? ஏகமாசி உண்மையான கருத்து. எல்லாரும் 18வது கேள்வி வாங்க. 18வது கேள்விக்கு வாங்க எல்லாரும். 18வது கேள்வி கலைக்கிற நேரம் முப்பரிமாணம் நாங்க வரைவோம் இல்ல, நான் ரப்பாறு முப்பரிமாணம் வரைகிறேன் பாருங்க. டபுள் பாண்ட் எடுத்துக்கொண்டு ஒரு எக்ஸையா ஒரு CH3 வரைகிறேன். இங்கால H எடுத்துக்கொண்டு இங்கால C3 டபுள் பாண்ட் அட்லீஸ்ட் இப்படி ஒரு ஐடியாவாக இருக்கு தெரிய வேண்டும். கலப்பு இது sp3 கலப்பு இல்ல, நான்முகி என்றால் இங்க ஒரு ஆள் வெளிய ஒரு ஆள் இங்கே sp2 தலமுக்கோண sp நேர்கோடு sp நேர்கோடு. இத P என்று போட்டிருக்கிறாங்க. P Q R S எல்லாம் பாரு. A பார்ட் இம்மூலக்கூறில் எல்லா கார்பன் அணுக்களும் ஒரே தளத்தில் அமைந்திருக்கின்றன. இதுல வந்துக்குள்ள இந்த 2 ஐதரசனை தவிர ஒரு ஐதரசன் வெளிய ஒரு ஐதரசன் உள்ளுக்கு, இந்த 2 ஐதரசனை தவிர மீதி அனைத்து அணுக்களும் இந்த போர்டு என்ற தளத்தில் இருக்குது. இந்த 2 ஐதரசனை தவிர மீதி அனைத்து அணுக்களும் போர்டு என்ற தளத்தில் இருக்குது. ஆகவே எல்லா கார்பனும் இந்த போர்டு என்ற தளத்தில் இருக்குது. ஓகே, எல்லா CH பிணைப்புகளும் நீளத்துல சமனா, எல்லா CH பிணைப்புகளும் நீளத்துல சமனாக்கப்பட முடியாது. காரணம் கலப்பு வித்தியாசம். கலப்பு இந்த CH பிணைப்புட கலப்பு sp3, இது sp2 sp. அவை கட்டாயம் வித்தியாசப்படும் நீளங்கள் கட்டாயம் வித்தியாசம். ஆகவே அதுக்குள்ள கார்பன் பிணைப்பு நீளம், கார்பன் பிணைப்பு நீளம் கேட்கிறாங்க. ஆகவே முதலாவது எஸ்க்கு மிக குறைவாக இருக்கும், எஸ்க்கு பிறகு பி ஆக இருக்கும். முதலாவது எஸ், அது பிறகு PLFல, அது பிறகு கட்டாயம் கியூ டபுள் பாண்ட் கியூ ஆக இருக்கும். இந்த சிங்கிள் பாண்ட்ல நீ பார்க்க வேணும், கலப்பை பார்க்க வேணும். கலப்பு பார்த்து கலப்பு அதிகரிக்க பிணைப்பு நீளம் குறையும், கலப்பு குறைய கலப்பு அதிகரிக்க பிணைப்பு நீளம் அதிகரிக்கும், கலப்பு குறைய பிணைப்பு நீளம் குறையும். அப்ப இங்க கலப்பு குறைவு, இங்க கலப்பு கூடிய கலப்பு. ஆகவே RS என்று வருது, RP என்று வரவேண்டும்.
ஆர்பி என்று வருது. மாறி தந்திருக்கிறான் இல்லையா, மாறி தந்திருக்கிறான். ஆர் இது ஆர் ஆக இருக்கும், அடுத்தது பி ஆக இருக்கும், மாறி தந்திருக்கிறான். ஆகவே பிள்ளை பி பிள்ளை சி பிள்ளை இம்மூலக்கூறில் 3 கார்பன் அணுக்கள் ஒரே நேர்கோட்டில் ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளன. 3 கார்பன் ஒரே நேர்கோட்டில், சரியா? 3 கார்பன் ஒரே நேர்கோட்டில். ரைட், ஓகே. 3 கார்பன் ஒரே நேர்கோட்டில் இருக்கு. எதேது சரி சொல்லு, எதேது சரி? ஏ கமா டி உண்மை. ஏ கமா டி உண்மை என்றால் எத்தனாவது ஆன்சர்? 4வது ஆன்சர். அடே, இந்த படங்கள் வல்லமையா ஒரு வினா எக்ஸாம்ல வருது. ஃபைனல் எக்ஸாம்ல ஒவ்வொரு வருஷம் ஒரு வினா வருது. இந்த 3D வரையாமலே வரைய கஷ்டம். 3D வரையாம வரைய கஷ்டம். டி என்ற கருத்து 3 கார்பன் அணுக்கள், ஏதாவது 3 கார்பன் அணுக்கள் சொல்லிக்கலாம் ஒரே நேர்கோட்டில் சரியில்லை. 3 கார்பனும் ஒரே, இப்படித்தான் வரையணும்னு கட்டாயம் இல்லை பிள்ளை, இப்படித்தான் வரையணும்னு கட்டாயம் இல்லை பிள்ளை. கார்பன் கார்பன் பிணைப்பு நீளத்துல வந்து பிள்ளை உண்மை பிணைப்புக்கு பிணைப்பு நீளம் குறைவு தானே, அதை விட இரட்டை பிணைப்புக்கு குறைவு தானே. 2 ஒற்றை பிணைப்புகள் வார நேரம் இந்த இடத்துல sp2 sp3 sp2 sp யாருடைய கலப்பு குறைவு? இவரது கலப்பு குறைவு, இவரது கலப்பு கூட. கூடிய கலப்பால் உருவாகிற சிக்மா பிணைப்பு பிணைப்பு நீளம் கூட, குறைந்த கலப்பால் உருவாகிற சிக்மா பிணைப்பு பிணைப்பு நீளம் குறைவு. இது தியரி. இது குறைந்த கலப்பால் உருவாகிற சிக்மா பிணைப்பு, இது கூடிய கலப்பால் உருவாகிற சிக்மா பிணைப்பு ஒற்றை பிணைப்பு. ஆகவே கூடிய கலப்பால் உருவாகிற பிணைப்பு நீளம் கூட, குறைந்த கலப்பால் வர பிணைப்பு நீளம் குறைவு. அதுதான் ஏ விலங்கல்ல. ஏ விலங்கல் என்றா வந்து தளங்கள் வரைஞ்சி பழக வேணும் பிள்ளை. ஒரே தளம் என்றா என்ன? sp2 கலப்பென்றால் தளம் முக்கோணி, sp2 கலப்பென்றால் தளம் முக்கோணி, sp என்றால் நேர்கோடு, sp என்றால் நேர்கோடு, sp3 என்றால் நான்முகி. அதை வச்சுத்தான் வரைஞ்சிருக்கு, அதை வச்சுத்தான் வரைஞ்சிருக்கு ஏ என்ற கருத்து. ரைட். 19வது கேள்வி எல்லாருமா இந்த பேப்பரை மட்டும் முடிவீங்க இன்னைக்கு, இந்த பேப்பரை மட்டுமாவது இன்றைக்கு முடிவீங்க. 19வது கேள்வி எல்லாருக்கும் அளிக்கிற பிள்ளைகள் அளிக்கிற இது கட்டாயம் பழக வேணும். ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு வினா இதுல வருது பிள்ளை. ஃபைனல் எக்ஸாம்ல எவ்ரி இயர் வருது. ஆக கூட பிள்ளை வாங்குற ஒரு கேள்வி, ஆக கூட பிள்ளைகள் பிள்ளை வாங்குற ஒரு கேள்வி. ஆகவே ஏ கமா டி உண்மை 4வது ஆன்சர். ஏ கமா டி உண்மை 4வது ஆன்சர். 19வது கேள்வி BF3 பத்தியா, BF3 NH3 என்ன சொல்லிக்கிறாங்க கேளு. BF3 மூலக்கூறு NH3 மூலக்கூறு எண்ணிக்கையுள்ள பிணைக்கும் இலக்கண சோடிகளை உடையது. பிணைப்பு சோடி இங்கு 3, இங்கு 3. சரி சரி. BF3 NH3 இரண்டும் ஒரே உருவத்தை உடையன. தெளிவாகவே ஒரே உருவமா அல்ல முக்கோண முக்கோண கும்பகம். ஆகவே சரி பிள்ளை. எத்தனாவது ஆசை? 3வது ஆசை. 19வது சரி பிள்ளை 3வது ஆசை. 19வது சரி பிள்ளை 3வது ஆசை. அங்கால 20வது வரும். அங்கால 20வது கேள்வி மூலக்கூறு CHCl Br I CHCl Br I ஒவ்வொரு பிணைப்பு கோணமும் 150.5 அன்னளவா 150.5 சரி இல்லைன்னா இருக்குல்ல. ஏனென்றா ஒரே ஆட்களா இருக்கிறாங்க, ஒரே வகையா இருக்கிறாங்க.
ஒரே வகையில் அன்னளவா 109 சரி. அன்னளவு என்று சொல்ல அதுக்குள்ள ஏனென்றால் வேற வேற அணுக்கள் இருக்கிறதால அது அந்த அந்த நான்முகி கட்டாயம் ஒழுங்கான சீரான நான்முகியாக காணப்படும். சீரான நான்முகியாக காணப்படும். இம்மூலக்கூறில் கார்பனானது sp3 கலப்புடைய சரி. sp3 கலப்பட்ட சரி. பிளேஸ் சரி. நாலாவதா சரி. பிளேஸ் சரி. நாலாவதா சரி. ஆகவே நான் நினைக்கிறேன் முதலாவது பேப்பரை நாங்க செய்து முடிச்சிருக்கிறோம். ஆகவே வார கிளாஸ்ல இன்ஷா அல்லாஹ் நான் உங்களுக்கு இந்த கலப்பு சம்பந்தமான சில விஷயங்களை நாங்க வார கிளாஸ்ல கதைப்போமா? கலப்பு சம்பந்தமான சில விஷயங்களுக்குள்ள வார கிளாஸ்ல கதைப்போம். நான் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் நான் பேப்பரை போட்டு விட்டுறப்பில்ல. சரியான பிரச்சனை இருக்கிறப்பா பொண்டிங்ல அடே இந்த பொண்டிங்னா மிக முக்கியம் இல்ல. உங்களோட புதிய சிலபஸை பொறுத்தவரை யூனிட் நம்பர் 1, 2 அதிகமான வினாக்கள் வரும். எம்சிக்யூ மட்டும் 10க்கு மேல வரும். 10க்கு மேல எம்சிக்யூ மட்டும் இருக்குதப்பா. யூனிட் நம்பர் 1ல யூனிட் நம்பர் 2ல. ஏன் நீங்க அதை யோசிக்கிறீங்க இல்ல? அதிகமான பிரச்சனைகள் இருக்குது உங்களுக்கு. என்ன முதலாவது நாங்க நான் எதிர்பார்த்த வேகத்துல எனக்கு பொண்ணுங்க முடிச்சுக்குள்ள கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். அதுதான் உள்ள பிரச்சனை. நான் வேகமாக சக்திகளுக்கு வர யோசிச்சேன். சக்திகளுக்கு வரதுல எனக்கு சில பிரச்சனைகள் இருக்கு. அதே நான் கடைசியா டிசைட் பண்ணினேன், ஒரு ஸ்ட்ரக்சர் பேப்பர்ல ஒரு 2-3 பேப்பர் கட்டாயம் செய்யவேன். செஞ்சாதான் நீங்க யூனிட் நம்பர் 1, 2 சரியாக விளங்கிக் கொள்வீங்க. ஃபைனல் எக்ஸாம்ல வந்து ஒரு 3 ஸ்ட்ரக்சர் பேப்பர் நீங்க செய்ய வேண்டும். லாஸ்ட் 3 இயர்ஸையாவது கட்டாயம் செஞ்சிருக்க வேண்டும். ஆரம்பிப்போம், மோகனிக்கு ஆரம்பிப்போம் இன்ஷா அல்லாஹ். இந்த மந்த் முடியட்டும் இன்ஷா அல்லாஹ். இந்த மாதம் முடிய நாங்க யோசிப்போம் மோகனிக்கு ஆரம்பிக்கிற சம்பந்தமாக இன்ஷா அல்லாஹ். ஓகே பிள்ளைகள், ஜஸாக்கல்லாஹ். நீங்க தான் அதிகமானவங்க மோகனிக்கு படிச்சிட்டீங்கப்பா. நீங்க தான் மோகனிக்கெல்லாம் அதிகமானவங்க படிச்சிட்டீங்க.